கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் நிதித்துறைனாலே ஆம், அது எல்லைகளை தாண்டினது, ஆன்லைனில் மட்டுமே இயங்கக்கூடியது அப்படின்னு தான் நம்ம பொதுவா நினைக்கிறோம். ஆமாம், கரெக்ட். ஆனா அதையெல்லாம் மாற்றி எழுத உலகின் முன்னணி கிரிப்டோ நிபுணர்கள் எல்லாரும் தென்கொரியாவில் உள்ள ஒரு சின்ன தீவுல நேர்ல சந்திக்க போறாங்க. அதாவது ஆன்லைன் உலகிற்கு ஏன் ஒரு பிசிக்கல் மீட்டிங் தேவைப்படுது? அது ஆக்சுவலா ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு தான். இந்த பிரத்யேகமான ஆழ்ந்த தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம அலசப் போவது வரப்போகிற ஜூலை 7ஆம் தேதி 2026 அன்று நடக்கவிருக்கிற ஆரிஜின் ஈகோசிஸ்டம் சார்ந்த ஜெஜு உச்சி மாநாட்டை பற்றி தான். ரைட், ஜெஜு உச்சி மாநாடு. ஆமா, இது ஏதோ சாதாரண தொழில்நுட்ப மாநாடு கிடையாது. உலகளாவிய பாரம்பரிய நிதித்துறையோட அடிப்படை கட்டமைப்பையே மொத்தமா மாத்தப் போற ஒரு நிகழ்வு. புரியுது. இப்போ பாரம்பரிய நிதி அமைப்புன்னா இல்ல நிறைய எல்லைகள் இருக்கு, கடுமையான விதிமுறைகள், அப்புறம் அதிகாரத்துவ சிக்கல்கள் இதெல்லாம் நிறைஞ்சது. ஆனா ஆரிஜின் ஈகோசிஸ்டம் தடையற்ற சுதந்திரத்தை முன்னிறுத்துது. எக்ஸாக்ட்லி. அப்படி இருக்க டிஜிட்டல் கரன்சிக்காக ஏன் ஜெஜு தீவை தேர்ந்தெடுக்கணும்? ரொம்ப சரியான கேள்வி. என்னன்னா, ஜெஜு தீவு கட்டுப்பாடுகளற்ற ஒரு டியூட்டி ஃப்ரீ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆகும். அவங்க இதை கன்சென்சஸின் புவியியல் அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, கன்சென்சஸின் புவியியல். ஆமா, அதாவது எந்த ஒரு அதிகார மையத்தோட கட்டுப்பாடுமும் இல்லாத ஒரு சுதந்திரமான நிலப்பரப்புல தடையற்ற நிதி சுதந்திரத்தை உலகிற்கு உணர்த்துவது தான் இதோட நோக்கம். ஒரு கிரிப்டோ இறையாண்மைக்கான நேரடி உதாரணம் இது. சூப்பர். டிஜிட்டல் உலகில அவங்க கேக்குற சுதந்திரத்தை நிஜ உலகிலும் பிரதிபலிக்கும் ஒரு இடத்தை அவங்க வேணுமென்றே தேர்ந்தெடுத்திருக்காங்க. கரெக்ட். இருந்தாலும் ஆம், இது கேட்க மற்றொரு சலிப்பான கார்ப்பரேட் கான்ஃபரன்ஸ் போல தான் இருக்கு. இதுல அப்படி என்ன தொழில்நுட்ப ரீதியான சுவாரஸ்யம் இருக்க போகுது? இது வெறும் தியையோட நிக்கிற நிகழ்வல்ல, முழுக்க முழுக்க ஆக்ஷன் தான். இந்த மாநாட்டுல முக்கியமா 3 வரலாற்று மிஷன்கள் நேரடியாக செயல்படுத்தப்பட இருக்கு. 3 மிஷன்களா? ரைட். முதல் மிஷன் சோர்ஸ் கோட் டிகிரிப்ஷன். இங்க தான் மல்டி செயின் செட்டில்மெண்ட் அப்புறம் டிஜிட்டல் பவர் கட்டமைப்பு உலகிற்கு அதிகாரப்பூர்வமா அறிமுகமாக போகுது. ஒரு நிமிஷம், இந்த மல்டி செயின் செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன? நடைமுறையில அது எப்படி வேலை செய்யும்? எளிதா சொல்லணும்னா, இப்போ வெவ்வேறு பிளாக் செயின்கள் தனித்தனி தீவுகள் போல இயங்கிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. இந்த தொழில்நுட்பம் அந்த தீவுகளுக்கு இடையே எந்த சிக்கலும் இல்லாம பரிவர்த்தனைகளை நேரடியாகவும் வேகமாகவும் இணைக்கிற ஒரு பாலமா செயல்படும். வாவ். இதனால ஒட்டுமொத்த டிஜிட்டல் பவர் கட்டமைப்பும் மாறும். அப்போ அடுத்த தட்ட வளர்ச்சிக்கான அடித்தளம் அங்கேயே அமைக்கப்படுது. சரி, அடுத்த மிஷன் என்ன? இரண்டாவது மிஷன் தான் ரொம்பவே சவாலானது. அதாவது கன்சென்சஸ் வாஷ் அவுட். வாஷ் அவுட்னா? இது முதலீட்டாளர்களுக்கான ஒரு சிமுலேஷன் சோதனை. சந்தையோட எத்தகைய சூழ்நிலையிலையும் உறுதியாக நிற்கும் முதலீட்டாளர்கள், அதாவது டைமண்ட் ஹேண்ட் சொல்லுவோம் இல்லையா, அவங்க யார்? சந்தை சரிந்தால் ஓடிவிடும் வேடிக்கை பார்ப்பவர்கள் யார் அப்படின்னு வடிகட்டுற ஒரு நேரடி பிசிக்கல் டெஸ்ட் இது. வெயிட், கிரிப்டோ என்பதே ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பம். இதுல எப்படி பிசிக்கல் டெஸ்ட் செய்ய முடியும்? இது வெறும் விளம்பரத்துக்கான வார்த்தை ஜாலமா இல்ல நிஜமாவே தொழில்நுட்ப ரீதியா சாத்தியமா? நல்ல கேள்வி. டிஜிட்டல் உலகில ஒரு நெட்வொர்க் எவ்வளவுதான் வலுவா இருந்தாலும் அதை இயக்குபவர்களின் விசுவாசம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. நாட்டுல சில அதிதீவிரமான லைவ் மார்க்கெட் சிமுலேஷன்களை செய்து பார்க்க போறாங்க. ஓஹோ, அப்படி என்றால் இது பலவீனமானவர்களை வெளியேற்றும் ஒரு வடிகட்டும் படலம்னு சொல்லலாம். ஆமா, எக்ஸாக்ட்லி. சரி, இப்படி உண்மையான முதலீட்டாளர்களை மட்டும் வடிகட்டிய பிறகு அவங்களை எப்படி உலகளாவிய நெட்வொர்க்குடன் இணைக்க போறாங்க? அதுக்கு தான் அந்த 3வது மிஷனான டிரான்ஸ் ஓஷியானிக் ஹேண்ட் ஓவர் வருது. டிரான்ஸ் ஓஷியானிக் ஹேண்ட் ஓவர். ஆம், ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் ஆசியாவிலிருந்து வரும் நோடுகளை, அதாவது நெட்வொர்க்கை இயக்கும் சர்வர் மற்றும் கம்ப்யூட்டிங் பவரை கடல் கடந்து பிசிக்கலாகவும் டிஜிட்டலாகவும் இணைக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உலகளாவிய கிரிட் அமைப்பு இது. அதாவது உலகம் முழுவதும் சிவரி கிடக்கும் கணினி சக்திய ஜெஜு தீவு என்ற ஒற்றை புள்ளியில மையப்படுத்தி மீண்டும் உலகளாவிய அளவுல செயல்பட வைக்க போறாங்க. கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு. ஆமாம், ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம்தான். சரி, இந்த மாபெரும் மாற்றம் வரப்போகுது என்பதை நம்ம புரிஞ்சு கொண்டோம். இந்த ஆழ்ந்த தேடலை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு கேட்பாளர், இப்போ உடனே என்ன செய்ய வேண்டும்? காலதாமதம் செய்யவோ காத்திருக்கவோ இப்ப நேரம் இல்ல. 4 முக்கிய படிகளை உடனடியா எடுத்தாகணும். முதல் படி, உங்களோட தற்போதைய போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ செய்து கொள்ளுங்க. ரைட். இரண்டாவது, ஆன்செயின் ஸ்டேக்கிங்க அதிகப்படுத்துவது. ஆன்செயின் ஸ்டேக்கிங்.
அதாவது நம்ம கிட்ட உள்ள கிரிப்டோவை வெறுமனே வச்சுக்காம நெட்வொர்க்கோட பாதுகாப்பிற்காக பிளாக் செயின்லயே லாக் செய்து வைப்பதன் மூலமா நமது பங்கை உறுதி செய்யணும் அப்படிதானே? மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி செய்தால் மட்டுமே உங்கள் வருங்கால ரிவார்டுகள் உறுதி செய்யப்படும். சூப்பர். மூணாவது ஆரிஜின் நியூஸ் மூலம் வரக்கூடிய நோட் அலர்ட்டுகளை தொடர்ந்து கவனிக்கணும். முக்கியமான சிக்னல்கள் எல்லாமே அங்கிருந்து தான் வரும். இறுதியா மாநாட்டினுள்ளே அனுமதி பெற தேவையான NFT பாஸ்களுக்கு தொழில்நுட்ப ரீதியா தயாராயிருக்கணும். அந்த டிஜிட்டல் பாஸ்கள் இருந்தால் மட்டுமே மூடிய கதவுகளுக்கு பின்னால நடக்கும் இந்த வரலாற்று மாற்றத்துல ஒருத்தரால பங்கேற்க முடியும். ஆமா, பாரம்பரிய நிதி அமைப்பு பின்னுக்கு தள்ளப்பட்டு உலகளாவிய கம்ப்யூட்டிங் பவர் அனைத்தும் ஒன்றிணையும் ஒரு புதிய சகாப்தம் வரும் ஜூலை 7 அன்று தொடங்குது. அருமை. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். பாரம்பரிய நிதித்துறையை உழுக்கப் போகும் இந்த புயல் உங்கள் கண்முன்னே உருவாகிட்டு இருக்கு. அந்த வரலாற்று சிறப்புமிக்க அறையில உங்களுக்கான இருக்கையை நீங்கள் தக்க வைக்க போறீங்களா? அல்லது வெளியே நின்று அந்த புயலை வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்க போறீங்களா? நீங்களே சிந்தித்து பாருங்க.